அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக அரசியல் களமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா மாறி இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்ட அப்புறமா நிறைய அரசியல் கட்சிகள் ஸோ யூத் விங்ஸ் அதாவது இந்த கால இளைஞர்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கு. ஸோ யாருமே விஜயை நெருங்க முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி இணையதளத்தில் பயங்கரமாக பார்வை கொண்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜேபியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவி இருக்கு. இப்போ வரைக்குமே அது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து தான் இந்த கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட புகழை வைத்து அண்ணாமலை அவர்களோட அறிவை வைத்து இந்த கட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக போகிறது அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கட்சி அஃபிஷியலாக ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். ஜூன் 4ஆம் தேதி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள். ஸோ அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு கட்சியை அஃபிஷியலாக அறிவிக்க போகிறார்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் என்றினால் தமிழக அரசியல் இன்னுமே பரபரப்பாக இருக்கும். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கும் கட்சி இருக்கும் என்பதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரிக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும்